வாழ்க்கை பயணம் என்பது எப்போதும் சீராக இருப்பதில்லை. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் ஒரு சுழற்சியாகவே அது அமைகிறது. இத்தருணங்களில் மனத்தெளிவும் இறைவனின் அருளும் நமக்கு கிடைத்தால் எத்தகைய சோதனைகளையும் எளிதாக கடந்துவிடலாம். குறிப்பாக தென்னாடுடைய சிவபெருமானின் திருவடிகளை போற்றித் தொடங்கும் இந்த சிந்தனைகள் சோர்ந்து கிடக்கும் மனங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் ஒரு மருந்தாகும். பொறுமை, நம்பிக்கை மற்றும் அன்பு ஆகிய மூன்றையும் அடிப்படையாகக் கொண்டு ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை எவ்வாறு செதுக்க வேண்டும் என்பதற்கான ஆழமான வழிகாட்டுதல்களை இந்த பதிவு வழங்குகிறது. இந்த உலகில் நாம் எதிர்கொள்ளும் அவமானங்களும் தடைகளும் நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, மாறாக நம்மை வைரமாக மெருகேற்றுவதற்காகவே வருகின்றன. காலம் நமக்குச் சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் என்ற உண்மையை உணர்ந்து ஈசனின் அருளையே துணையாகக் கொண்டு நடைபோடும்போது இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் ஒளிமயமான பொற்காலம் பிறக்கும். உங்கள் போராட்டங்களையும் வலிகளையும் ஈசன் அறிவார். எனவே கவலைகளைத் தள்ளிவிட்டு நேர்மறை எண்ணங்களுடன் இன்றைய நாளை ஒரு புதிய தொடக்கமாக கருத இந்த ஆன்மீகச் செய்திகள் உங்களுக்கு உதவும். மாபெரும் சக்தியான அந்த அருணாச்சலேஸ்வரரின் ஆசியுடன் உங்கள் மனக்கவலைகள் நீங்கி வெற்றியை நோக்கிய ஒரு தெளிவான பாதையை உருவாக்கிக் கொள்வதற்கான உந்துதல் இங்கே நிறைந்துள்ளது. மற்றவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் உங்கள் உள்ளுணர்வில் ஒலிக்கும் இறைவனின் குரலை கேட்டுச் செயல்படுங்கள். நம்பிக்கையோடு இந்தச் செய்திகளை வாசிக்கும்போது அவை வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் உங்கள் வாழ்வை மாற்றும் ஒரு சக்தியாக உருவெடுக்கும் என்பது நிச்சயம். வாழ்க்கையில் 3 விஷயத்தை நினைவில் கொள். பொறுமை உன்னை காக்கும், நம்பிக்கை உன்னை முன்னேற்றும், அன்பு உன்னை நிலைநிறுத்தும். இந்த 3ம் உன் இதயத்தில் இருந்தால் யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். பல கஷ்டங்களை கடந்து வந்துள்ளாய். இனி உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான். உன்னை கீழே தள்ள நினைத்தவர்கள் முன் நீ உயர்ந்து ஜொலிப்பாய். மகிழ்ச்சியுடன் இரு, எல்லாம் விரைவில் மாறும். இன்றைய நிலைமை மாறி ஒளிமயமான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரும். கவலைப்படாதே கியூ, உனக்கு நல்லதே நடக்கும். உன் நாட்கள் கற்கண்டு போல இனிமையுடன் மலர்ந்து நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்பாய். என்றும் என் அருள் உன்னோடு இருக்கும். நீ நினைத்தது இப்போ நடக்கவில்லை என கவலைப்படாதே. அது உனக்கு நல்லது என்றால் சரியான நேரத்தில நான் அதை உனக்கு கொடுப்பேன். என் அருளில் வரும் ஒன்று ஒருபோதும் தவறாது. அப்பொழுது அது உனக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் தரும். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் நாளை உன் வெற்றியைக் கண்டு வியக்கும் அளவிற்கு நீ கனவிலும் நினைக்காத அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன். உன்னை எல்லோர் முன்பும் உயர்த்தி வைத்து என் அருளால் சிறப்பிக்க செய்வேன். உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்தும் உதாசீனம் செய்பவர்களிடமிருந்தும் விலகியிரு. நல்லவர்களின் நட்பில் மட்டுமே உன் மனமும் வாழ்வும் மலரட்டும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் அருளால் இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும். மனிதர்களும் சூழ்நிலைகளும் உன் மனதை உன் அனுமதியின்றி அசைக்க முடியாது. அமைதியாக இரு. அதுதான் உன் வலிமை. உன் வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் சிறு முயற்சி பெரும் சாதனையாக மாறும். தடை 100 வந்தாலும் மனம் தளராமல் உன் முயற்சியை தொடரு. நான் உன் பாதையை ஒளியால் நிரம்ப செய்வேன். நீ முன்னேறும் வரை பலர் உன்னை சந்தேகப்படுவார்கள். அவர்களுக்காக உன் பாதையை மாற்றாதே. தொடர்ந்து உன் இலக்கை நோக்கி உறுதியாக செல். நம்பிக்கையுடன் செய்யும் உன் முயற்சி நிச்சயம் வெற்றி அடையும். வாழ்க்கை உன்னை அளவைக்கவும் சுக்குநூறாக உடைக்கவும் 100 காரணங்களை தரலாம். ஆனால் நீ சிரிக்க உனக்குள் 1000 காரணங்கள் இருக்கின்றன. நீ தைரியமாக அதை தலை நிமிர்ந்து எதிர்கொள். பயம் வேண்டாம். வலிமையாக இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும். இன்று உன் முகத்தில் சிரிப்பு பூக்கட்டும். நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் அழகான நினைவாக மாறட்டும். கவலை மறந்து நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு. இன்றைய நாள் உனக்கே நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன். காலை சிறப்பாக தொடங்கியிருக்கும். ஒவ்வொரு தினமும் அழகான தினங்களாக மாறட்டும். சிரிப்புடன் ஆரம்பி, நல்லதை எண்ணி நடைபோடு. நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னுடன் பயணிக்கும். இன்றைய நாள் அருளால் நிறைந்த உன்னுடைய நாள். எதை தொடங்கினாலும் அதை இன்றே தொடங்கு. நல்லதே நடக்கும். நாட்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறாது. நீ வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான். நேற்று நடந்ததை விட்டு தள்ளு. இன்றைய சிறு முயற்சியே நாளைய பெரும் திருப்பமாக மாறலாம். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருக்கிறேன். நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். ஒவ்வொரு நாளும் புதிது. ஆனால் அது நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிப்பது உன் எண்ணங்கள்தான். இன்று ஒரு அருமையான நாளாக வேண்டும் என்றால் நீ உன் உள்ளத்தை நம்பு. நான் உன் அருகில் இருக்கிறேன் என்ற உணர்வை விட்டு விடாதே. நீ நடந்தால் வழி திறக்கும். நீ நம்பினால் அத்தனை நல்லதும் நடக்கும். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய வாய்ப்பு. நீ நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் அனைத்தும் நல்லதாகும். இரவிற்குப் பின் பகல் வரும். அது இயற்கை. வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் மாறி வரும். உனது சந்தோஷங்களை விருப்பமானவர்களுடன் பகிர்ந்து கொள். உனக்கு வரும் இன்னல்களை மட்டும் என்னிடம் விட்டுவிடு. நான் பார்த்துக் கொள்கிறேன்.
யாரையும் உன்னோடு ஒப்பிட வேண்டாம். சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் ஒளி வீசுவதில்லை. அவற்றின் நேரம் வரும்போதுதான் தன் வெளிச்சத்தை வெளிப்படுத்தும். அதேபோல் உனக்கான நேரம் வரும். அதுவரை நம்பிக்கையுடன் காத்திரு. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, புதிய நாள், புதிய நம்பிக்கை. இன்று உன் மனதில் நல்லதை விதை போடு. அந்த விதையை ஆசீர்வாதமாக என் அருள் மலர செய்யும். நம்பிக்கையுடன் தொடங்கு. இந்த நாள் நிச்சயம் அழகாக அமையும். யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ உன்னை நம்பினால் போதும். உன் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உறுதுணையாக இருப்பேன். அதனால் தைரியமாக உன் பாதையில் முன்னேறு. வெற்றி நிச்சயம் உனதே. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ நினைத்த காரியம் நடந்தேறும். எதற்கும் கவலைப்படாதே. நான் உன்னை என் அருகில் வைத்து பார்த்துக் கொள்வேன். நீ என்னை உன் சிந்தனையில் வை, அது போதும். இன்று ஒரு புதிய நாள், புதிய வாய்ப்புகள் என் ஆசீர்வாதத்துடன் காத்திருக்கின்றன. நம்பிக்கையுடன் தொடங்கு. மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்று உன் நாள் மகிழ்ச்சியாக மலரட்டும். சோர்வு வந்தால் பரவாயில்லை, சற்று ஓய்விடு. ஆனால் நம்பிக்கையை மட்டும் விடாதே. உன் முயற்சி வீணாகாது. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் சிறிய கனவுகளையும் பெரிய வெற்றியாக்குவது என் பொறுப்பு. நீ வெகு நாட்களாக வேண்டிய ஒன்று விரைவில் உன்னிடம் வந்து சேரும். உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். பயப்படாதே. நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன். நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன். தவறுகளை எண்ணி கவலை கொள்ளாதே. அவை வளர்ச்சிக்கான படிக்கட்டுகள். நீ தவறவிட்ட வாய்ப்புகளை விட சிறந்த வாய்ப்புகள் உனக்காக காத்திருக்கின்றது. நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன்னால் முடியுமா என உலகம் சந்தேகிக்கலாம். ஆனால் உன் வலிமையை நான் அறிவேன். உன் பயம் உன்னை தடுக்க முயற்சிக்கும்போது என் அருள் உன்னை முன்னேற்றும். நம்பிக்கையுடன் முன்னேறு. நீ நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். உனக்கு வரும் தடைகள் அனைத்தையும் என் மீது போட்டுவிட்டு நீ முன்னேறு. நீ வருத்தப்படுகிற அளவுக்கு உண்மையில் எதுவும் நடந்துவிடவில்லை. அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன். நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். சிறிது பொறுமையுடன் இருந்தால் போதும். பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் விரைவில் மலரும். பயப்படாதே. ஒரு நாளும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எப்போது, எங்கு, எந்த நிலையில் நீ என்னை நினைத்தாலும் நான் உனக்காக வருவேன். உனக்கு என்றும் நிழல் போல துணையாக இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, மழை வந்ததற்காகவே வானம் எப்போதும் இருண்டு போவதில்லை. அதேபோல் நீ இன்று சந்திக்கிற சிரமங்கள் நிரந்தரம் அல்ல. நீ பொறுமையுடன் இருந்தால் நாளைய கதிரவன் உனக்காக ஒளிரும். இதுவும் கடந்து போகும். நீ அழுத அந்த இரவிலும் நான் உன் அருகில் இருந்தேன். நீ பேசாமல் இருந்த நேரங்களிலும் உன் மனதின் எண்ணங்கள் எனக்கு கேட்டது. நீ சொல்லவில்லை என்றாலும் உனது தேவை என்ன என்பதை நான் உணர்ந்தேன். அச்சப்படாதே. நான் ஒவ்வொரு நாளும் உன்னை காக்கிறேன். நீ என்னை நினைத்த நாட்களில் மட்டுமல்ல, நீ என்னை மறந்த நாட்களிலும் கூட ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீ விடாமுயற்சியுடன் ஒரு அடியை எடுத்து வைக்கும்போது அதுவே வெற்றிக்கு தொடக்கமாகும். சின்ன சின்ன செயல்களும் வாழ்க்கையை வண்ணமாக்கும். நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ இன்று என்ன நினைக்கிறாயோ அதுவே விரைவில் உன்னை தேடி வரும். உன் எண்ணங்கள் பூமியில் விதைக்கும் விதைகள். நல்லதை நினை, நல்லதே உன் வாழ்க்கையில் குவியும். நீ நினைப்பதை கவனமாக தேர்ந்தெடு. அது உன் வாழ்க்கையை மாற்றும். உன் இதயம் மழைத்துளி போல தூய்மையானது. நீ எப்போதும் பிறருக்காக சிந்திக்கிறாய், பிறருக்காகவே தவிக்கிறாய், பிறருக்காகவே பிரார்த்திக்கிறாய். அதனால்தான் உன் மனதின் ஒளி என் கோவிலில் கேட்கிறது. இந்த உலகம் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் உன் இதயத்தின் நற்பண்புகள் அதை கூட மிருதுவாக்கும். நீ இப்படியே இரு பிள்ளையே. நான் என்றும் உன்னோடு இருப்பேன். உன் இதயத்திலேயே வசிப்பேன். மற்றவர்கள் ஓடும் வேகத்தை பார்த்து உன் பாதையை சந்தேகிக்காதே. இந்த வழியில் நீ எந்த காரணமும் இன்றி பயணிக்கவில்லை. உன் வேகம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு அடியிலும் நீ வளர்கிறாய், வலிமை பெறுகிறாய். மற்றவர்கள் ஓடி கடந்த தூரத்தை நீ நடந்தே அடைய முடியும். நம்பிக்கை இருந்தாலே போதும் பிள்ளையே, எதுவும் சாத்தியமாகும். அனைத்தையும் நீயே கவனிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ உன்னையே மறந்து போகிறாய். ஆனால் உண்மையில் சுமைகளை நீ தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் கண்களில் தெரியும் அழுத்தம், உன் உள்ளத்தில் இருக்கும் பாரம் எனக்கு தெரியும். பிள்ளையே, கவலைப்படாதே. நீ தொடர்ந்து முயற்சி செய். உன் அப்பன் ஈசன். நான் உன்னை காப்பேன். ஈசனே என்று நம்பிக்கையுடன் நீ அழைத்தால் போதும். உன் சுமையை நான் பகிர்ந்து கொள்வேன். வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கும் என்று நினைத்து நீ தினமும் பயப்படுகிறாய். அதற்கேற்ப உன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறாய். அதனால் உன் மனதுக்கு அமைதியில்லை. நீ இன்றைய நாளை நம்பிக்கையுடன் கடந்துவிடு. நாளைய நாளை நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு தேவையானதை கொடுக்க நான் காத்திருக்கிறேன். உனக்கேற்ற நேரத்தில் அது உன்னிடம் வந்து சேரும். நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னுடன் இருக்கிறேன். யாரும் உனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய். மற்றவரது தீய எண்ணங்களும் உன்னை நெருங்கவே முடியாது. அது வரும்போதே நான் அதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்வேன். நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பேன்.
அதனால் நீ அமைதியாய் இரு ஈசனே என்ற என் நாமத்தை ஒருமுறை உச்சரித்தாலே போதும். நீ தனியாக இல்லை, உன் பின்னால் நான் இருக்கிறேன். நீ நடக்கும்போது என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. நீ அறியாமலேயே தளர்ந்த பல தருணங்களில் நான் உனக்கு துணையாய் இருந்திருக்கிறேன். பயம் ஏன் பிள்ளையே, நான் இருக்கிறேன். நீ மட்டுமல்ல, உனது ஆசைகளும் கனவுகளும் என் பாதுகாப்பில் இருக்கின்றன. அவை விரைவில் நிஜமாகும். இன்று ஒரு நல்ல நாள். இனிமேல் உன் வாழ்க்கையில் இனிமையான நிகழ்வுகள் நடைபெறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த அனைத்தும் விரைவில் உன்னை வந்தடையும். உன் கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன். நல்லதே நடக்கும், அதில் சந்தேகமே இல்லை. மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு உன் மனதை மாற்ற வேண்டாம். உன் கனவு, உன் வாழ்க்கை, அதை பற்றி தீர்மானிக்கிற அதிகாரம் உனக்கே. நீ நம்புவது என்னவோ அதையே தைரியமாக தொடரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னுடைய மனதையே கேள். அது என் குரல்தான். நீ செல்வது சரியான பாதை. தெளிவாக நடைபோடு, வெற்றி உன்னுடையது. நீ பலமுறை முயற்சி செய்தும் அதற்கேற்ற வெற்றியை இன்னும் அடையவில்லை என்பதால் உன் மனம் சற்று சோர்ந்திருக்கலாம். அது தோல்வி இல்லை, வெறும் தாமதம் மட்டுமே. வாழ்க்கை ஒரு பரீட்சைதான். அதன் சவால்களை முறியடிக்கும் திறமை உன்னிடம் இருக்கிறது. முயற்சியை நிறுத்தாதே. நீ நடக்கிற ஒவ்வொரு பாதையிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன். நீ சாதிப்பாய், மாற்றம் விரைவில் நிகழும். நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய். வெற்றி நிச்சயம் பிள்ளையே. நான் உன்னுடனே இருக்கிறேன். உன் மௌனமும் உன் கண்ணீரும் எனக்கு தெரியும். என் மேல் நம்பிக்கை வை, மற்றவை அனைத்தும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சந்தோஷமாக இல்லை. உன் உள்ளத்தில் ஒரு பாரம் இருக்கிறது. அது யாரால் வந்தது என்பதெல்லாம் முக்கியமில்லை. என்னிடம் வந்து ஒரு நிமிடம் அமைதியாக இரு. நீ உணரும் அந்த வேதனையை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீ எதுவும் பேச வேண்டாம். உன் நிழலுக்கும் தெரியாத உன் துயரங்கள் எனக்கு தெரியும். நீ என் பிள்ளை. நான் உன் பக்கம் எப்போதும் இருக்கிறேன். இது ஒரு சோதனை நேரம், ஆனால் அதே சமயம் மாற்றத்தின் தொடக்கமும். நம்பிக்கை இழக்காதே. நான் உன் கையை பிடித்தே இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ என் கையை விட்டாலும் பரவாயில்லை. நான் உன் கையை விடமாட்டேன். சந்தேகம் வருவது இயல்பு, ஆனால் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே. என்னை நம்பு. நான் உனக்காக நல்ல வாய்ப்புகளை தயார் செய்திருக்கிறேன். சோம்பல் வளர்ச்சிக்கு தடையாகும். அதை விட்டு விலகு. நீ செல்கின்ற பாதை நீளமாக இருந்தாலும் அதில் என் அருள் வழிகாட்டும். முன்னேறு. என் அருளில் மனமுடைந்து விடாதே. நீ செய்த எல்லா முயற்சிகளும் யாருக்கும் தெரியாமல் போயிருக்கலாம். யாரும் கவனிக்கவில்லை போலவே தோன்றலாம். ஆனால் என் கண்கள் பார்த்திருக்கின்றன. நீ எவ்வளவு உண்மையோடு செய்தாய் என்பதை நான் உணர்கிறேன். பாராட்டினால்தான் உயர்வு வேண்டுவில்லை. பாராட்டாவிட்டாலும் நீ வீழ்ந்துவிடக் கூடாது. உன் உழைப்புக்கான பலனை நான் தரும் நாள் மிகவும் அருகில் இருக்கிறது. பாராட்டப்படாத இடத்தில் நீ இருந்தாலும் என் அருள் உன்னை உயர்த்தும். நீ உன்னையே மதிக்கத் தொடங்குகினால் நான் உன்னை உயர்த்தத் தொடங்குவேன். இந்த நாள் உனக்காகவே நான் உருவாக்கிய ஒரு அரிய வாய்ப்பு. நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் என் அருள் விரிந்து கிடக்கும். சிக்கல்கள் வந்தாலும் அதை வெல்லும் வலிமை உன்னிடமே இருக்கிறது. நீ பயப்படாதே. இன்று வெற்றி உன்னை தேடி வரும். அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு. அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, சிந்தித்து செயல்படு. நம்மை பற்றிய பிறரின் புரிதலை நாம் மாற்ற இயலாது. ஆகவே பிறரின் மனதை அறிய முயற்சிக்காமல் நம் வாழ்வை ரசித்து, விரும்பி, அனுபவித்து, மகிழ்ச்சியாக கொண்டாடி வாழ்வோம். இந்த மனநிலை இருந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் நன்னாளே. யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே. இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம். ஆனால் காலம் அதை அப்படியே புரட்டி போட ஒரு நொடி போதும். காலம் உங்களை விட பலம் மிக்கது என்பதை மறந்து விடாதீர்கள். சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம் மனதுதான் மிக சிறந்த நண்பன். நம்மை நாமே நேசிப்போம். சரியான நேரத்தில் சரியான பாடத்தை கற்பிக்கும் ஒரே ஆசான் காலம் மட்டுமே. உன் எண்ணங்களை மற்றவர்கள் முன் சுமத்தாதே. அது கொலைக்கு சமம். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. அது தற்கொலைக்கு சமம். உனக்காக வாழ். நீ உனக்காக வாழும் பொழுது உன் வாழ்க்கை எவ்வளவு அழகு என்று உனக்கு தெரிய வரும். உன்னுடைய எண்ணத்தையும் உன் மனதையும் தெளிவாக வை. பிரச்சனைகளைக் கண்டு சோர்வடைந்து போகாதீர்கள். அவை மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. உங்களை நம்புங்கள். உங்களால் எல்லாவற்றையும் கடந்து வர முடியும். நீங்கள் இறைவனால் உருவாக்கப்பட்டவர்கள். ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதீர்கள். வாழ்க்கையில் எதிர்பார்ப்பும் ஆசைகளும் இன்றி வாழ்வது கடினம்தான். ஆனால் நம் எதிர்பார்ப்பு ஆசைகள் படி இங்கு எதுவும் நடப்பதில்லை. எது நடக்கிறதோ அது நன்மைக்கே என்று ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழுங்கள். யாருக்கும் துன்பம் தராதே. யாரையும் புண்படுத்தாதே. ஏனென்றால் வழியை கொடுத்துவிட்டு
அந்த பக்கம் கோயிலில் பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை நிறைவேறாது. அது பொய்யாகவே இருக்கும். செய்யும் செயலில் கவனமாக இரு. வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும். எண்ணங்களால் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருங்கள். அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும். ஆனால் எதுவும் மறந்து போகாது. நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல்தான். நீ கூழாய் இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல, நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது. நம்முடைய வாழ்வில் நடந்து முடிந்ததை எண்ணி அழுது புலம்பிக் கொண்டிருப்பது உண்மையில் வாழ்க்கை அல்ல. நடந்ததை மறந்து நம்மை அழவைத்தவர்கள் முன் சிரித்த முகத்துடன் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே உண்மையான வாழ்க்கை. மனதின் கட்டுப்பாடு நம் ஆன்மா நிலைக்கும் வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கும் முதற்கட்டம். ஆகவே மனக்கட்டுப்பட்டவனே உண்மையான வீரன். அதுவே நம் வாழ்வின் அமைதியும் சாந்தியும் தரும். மனம் என்பது நம் வாழ்க்கையின் அடிப்படை சக்தி. அதை கட்டுப்படுத்துவது நம் மிகப்பெரிய கடமை. கட்டுப்பாட்டில் இருக்கும் மனமே வெற்றிக்கான நம்பிக்கையான தோழன். அது சவால்களை எதிர்கொண்டு முன்னேற செய்யும் சக்தியாகும். ஆனால் கட்டுப்பாடின்றி சிதறும் மனம் வாழ்க்கையின் மிகப்பெரிய பகைவனாகும். அது நம்மை தவறான பாதையில் இழுத்துச் செல்லும். பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் எனில், அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே மதிப்பவர்களிடமிருந்து விலக முயற்சி செய். சிந்தித்து செயலாற்றுங்கள். அலைமோதும் சிந்தனையை அடக்கும் மருந்து கவனம். உன் கடமையை நினைவு கொள். எனது கடமை என்ன என்ற கேள்வி மனதை திருப்பி அமைதியை மீண்டும் தரும். சிந்தித்து செயலாற்றுங்கள். வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும். எண்ணங்களால் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருங்கள். அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும். ஆனால் எதுவும் மறந்து போகாது. வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாமல் விட்டாலும் கவலை வேண்டாம். நம்முடைய திறமையும் நேர்மையும் வெளிப்படும்போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான். கவலை வேண்டாம். தாயிடம் நிரூபியுங்கள். அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபியுங்கள். உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று, இது தவிர குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள். அதிகமான துக்கத்தால் பலவீனம் அடையாதே, இதுவும் கடந்து போகும். அளவில்லா சந்தோஷத்தில் தலைக்கணம் கொள்ளாதே, அதுவும் கடந்து போகும். எந்த நிலையிலும் நீ நிதானமாக இரு. அதுவே நிரந்தரம். அதுவே உனக்கு பலம். நிலையாக எதுவும் இங்கு இருக்கப் போவதில்லை. ஓடுகின்ற காலத்தோடு உன்னுடைய துன்பங்களும் ஒரு நாள் ஓடத்தான் போகிறது. நம்பிக்கை வைத்து நீ நகர்ந்து செல். சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ. தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை. தீர்வுகள் கேட்க நீ கெட்டவனும் இல்லை. ஒரு உண்மையான உறவு உன்னை தேடி வரும் வரை தனியாக இருப்பதில் தவறில்லை. தவறு செய்யாமல் உன்னை ஒருவர் தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள். நடக்கும்போது கால் வலிக்கும். சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும். சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது. நிதானமாக முடிவெடுத்து அதில் தோற்றுப் போயிருந்தாலும் கவலைப்படாதே. எடுத்த முடிவு தோற்றுப் போயிருந்தாலும் நிதானமாக முடிவு எடுக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உங்கள் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதீர்கள். உங்கள் கண்ணீர் உங்கள் முன்னுள்ள இன்னொரு வாய்ப்பை மறைத்துவிடும். அழகிய புன்னகையுடன் எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்கொள்ளுங்கள். மழைத்துளிகள் அளவில் சிறியதாக இருக்கலாம். ஆனால் அதன் தொடர் வீழ்ச்சி ஆற்றையே நிரப்பிவிடும். அதுபோலத்தான் நம் சிறு முயற்சியானது ஒன்று கூடி பெரிய வெற்றியை தரும். சிந்தித்து செயல்படும் விடையில்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் அனைவரது வாழ்க்கையிலும் உண்டு. புன்னகைத்துக் கொண்டு செல்வதில்தான் உள்ளது. துன்பத்திலிருந்து விடுதலை பெறும் சாமர்த்தியம். சொந்த காலிலேயே நின்று பழகுங்கள். மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே மற்றவரின் உதவியை நாடுங்கள். அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதீர்கள். அவர்கள் உதவி இல்லாமலே உங்களால் வாழ முடியும் என்று அவர்களுக்கு நிரூபித்துக் காட்டுங்கள். உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உலகில் சாதனை புரிந்த அனைவருமே யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்களே. சில நிராகரிப்புகள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள நடக்கும் பரீட்சைதான். கவலை கொள்ளாதீர்கள். மனதில் கலக்கம் தோன்றினால் கடமையை நினைவில் கொள். தைரியத்தை எடுத்துக்கொள். அதுவே உன் உண்மையான ஆளுமையை உலகிற்கு வெளிப்படுத்தும் பாதை. யாருடைய மாறுதலுக்காகவும் உங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள். எந்த உறவும் இங்கு நிரந்தரமல்லை. இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள். எவர் மீதும் அதிகம் அன்பு வைக்காதே. பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும். அதற்காக அன்பில்லா மனிதனாக வாழ்ந்து விடாதே. வாழ்க்கை நரகமாகிவிடும். அன்புகள் உரிய இடத்தில் உரிய நேரத்தில் வாழ்க்கை செழிக்கும். வாழ்க்கையில் துன்பமாகவே இருந்தால் வாழ்க்கை வெறுத்துவிடும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருந்தால் வாழ்க்கையின் மதிப்பு நமக்கு தெரியாமல் போய்விடும்.
இன்பமும் துன்பமும் கலந்திருந்தால் தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருந்தால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும். தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதி மட்டுமே உன் ஆயுதமாக வைத்துக்கொள். அவர்களுக்கு புரிய வைக்க வரும் காலம் ஒன்று உள்ளது. யாரும் ரசிக்கத் தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோலத்தான் உங்கள் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள். கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் இறை நம்பிக்கை உன்னை கைவிடாது. குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே ஆடம்பரத்தை அறிமுகம் செய்யாதீர்கள். ஒழுக்கத்தையும் உழைப்பையும் பண்பையும் நேரத்தின் அருமையையும் விதையுங்கள். வளர்ந்தவுடன் நல்லதொரு உள்ளத்தை உங்களால் அறுவடை செய்ய முடியும். தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம். தனியாக விடப்படும் போதுதான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும். தனியாக எடுக்கும் முடிவுகளுக்கு என்றுமே வெற்றிதான். புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக் கொண்டேதான் இருக்கும். அதனால் அமைதியாக இரு. விதியும் வெறுத்து விலகி போகும். தைரியம் என்பது தானாக உருவாகாது. நீ கடந்து வந்த பாதை சந்தித்த அவமானங்கள் ஆகியவற்றின் மொத்த வடிவமாக உருவாகும். அதுவே உன்னை முழு மனிதனாக மாற்ற உதவும். யாரும் இங்கே தவறுமில்லை, எதுவும் இங்கே சரியுமில்லை. அவரவரிடத்தில் அவரவர் காண்பது அவருக்கு சரியே. இடமும் சூழ்நிலையும் மாறும்போது தவறும் சரியாகலாம், சரியும் தவறாகலாம். மீ கூறியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாராலும் தடுக்க இயலாது. ஆனால் ஏதுவானாலும் அதனை ஏற்கும் மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுவே வாழ்வில் உங்களை முன்னேற்றி செல்லும். உங்களைப் பற்றி விமர்சிப்பவர்கள் மீது கவனம் கொள்ளாதீர்கள். ஏனெனில் அவர்களுக்கு தெரிந்தது உங்களைப் பற்றிய வதந்திகள் மட்டுமே. உங்களின் வழிகள் அல்ல. உண்மையாய் இருப்பதால் தான் அதிகம் காயப்படுகிறோம். உரிமை இருப்பதால் தான் அதிகம் கோபப்படுகிறோம். நேர்மையாய் இருப்பதால் தான் அதிகம் சோதிக்கப்படுகிறோம். வாழ்க்கையில் சோதனைகள் பல வந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவார் அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பார். நிச்சயம் உங்களை அவர் கைவிட மாட்டார். கவலை கொள்ளாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் உன் உடலையும் மனதையும் நீ பத்திரமாக பாதுகாத்துக்கொள். சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள். கடைசி வரை உனக்கு துணை உன் ஆரோக்கியமாக உடலும் தெளிவான மனமும் மட்டுமே. முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம். வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். உனக்கு நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே. சோதனையில் சோர்ந்து போகாதே. எதையும் மனவலிமையோடு எதிர்கொள். இந்த நிலையும் மாறும். உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதம் விடவில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும். நேர்மறை எண்ணங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்ற உங்களால் மட்டுமே முடியும். தளர்ந்து விடாதே. உன் துன்பம் அனைத்தும் துரத்தி அடிக்கப் போகிறேன். நீ இழந்ததை அனைத்தையும் பெறப்போகிறாய். ஒவ்வொரு நாட்களும் வெற்றியாக உன்னை வாழ வைக்க நான் வந்துவிட்டேன். நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். ஏனெனில் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன். வழிகளை தந்தாலும் நான் வழிகாட்டாமல் விடமாட்டேன். ஒளிப்பட்ட கல் சிலையாவது போல் வலி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு. நீ நல்லதையே செய். நீ நல்லதையே பெறுவாய். பாவ புண்ணிய கணக்கு என்பது வங்கியில் சேமிக்கும் பணம் போலத்தான். நீ என்ன செய்கிறாயோ அதுவே பல மடங்கு உன்னையும் உன் குடும்பத்தினரையும் வந்து சேரும். ஆதலால் மௌனமாக இருப்போனதெல்லாம் போகட்டும். இந்த தருணத்திலிருந்து என் வழியில் தர்ம வழியில் வா. யாரையும் சொல்லாலோ செயலாலோ மனதளவில் கூட காயப்படுத்தாதே. முடிந்தால் உதவி செய். இல்லையென்றால் சும்மா இரு. எல்லாம் நன்மைக்கே என மனதார அடிக்கடி உனக்கு நீயே சொல்லி வா. நீ ஒருவனை அழிக்க நினைத்தாலே உன்னை அழிக்க நீயே ஒருவனை உருவாக்குகிறாய் என்பதே உண்மை. ஏனெனில் தீதும் நன்றும் பிறர் தரவாரா. ஆதலால் தான் நீ நல்லதையே நினை. எதிரிக்கும் நல்லதையே நினை. உன் நல்ல எண்ணமே உனக்கு நல்லதே நடக்கும். ஒரே ஒரு மந்திர சொல், எல்லாம் நன்மைக்கே என என் திருவடியில் அனைத்தையும் தினமும் சமர்ப்பணம் செய். இது என் உத்தரவு. உன் நலமே நான் விரும்புவேன். சிரித்துக்கொண்டே துரோகியாக இருப்பதை விட முறைத்துக்கொண்டே எதிரியாக இருப்பது எவ்வளவோ மேல். வாழ்வில் சிங்கம் போல் இருந்தால் கைத்தட்டல் வாங்கலாம். குரங்கு போல் இருந்தால் குட்டிக்கரணம்தான் போட வேண்டும். தனியாக இருக்கிறோம் என்று கவலைப்பட வேண்டாம். தன்மானத்தோடு வாழ்கிறோம் என பெருமைப்பட வேண்டும். இன்று இரவுடன் உன் கஷ்டங்கள் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கையில் நாளைய விடியல் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நம்பிக்கையுடனும் ஓம் ஓம் நமச்சிவாய
என ஒருமுறை உச்சரித்த பின் உறங்கு. எல்லாம் அவன் செயல். இங்கு எதுவும் நமக்கு சொந்தமில்லை சொல்லால் புகழ் மாலை அணிந்திடுவோம். எனக்கு கை கொடுத்ததும் நீதான், நம்பிக்கை கொடுத்ததும் நீதான் ஈசனே. எனக்கு என்ன நடந்தாலும் உன் மீது உள்ள நம்பிக்கை மட்டும் குறையாது. எதை நினைத்தும் பயப்படாதே, உன் அப்பன் ஈசன் உன் அருகிலே இருக்கிறேன். அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு. உன் ஒவ்வொரு பிரச்சனையும் தீரப்போகிறது. நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். சுகமான செய்திகள் இன்று வந்தே தீரும். கவலை கொள்ளாதே. அவர்கள் ஏமாற்றினால் உனக்கு என்ன நல்லது செய்வது? உன் குணம், அதையே நீ செய்தாய். அதற்கு அவர்கள் உன்னிடம் அப்படி நடந்தால் நஷ்டம். அவர்களுக்கே ஈசன். என்னை துணையாக்கிக் கொண்ட உனக்கு மற்றவர் செயலால் குழுப்பம் எதற்கு? நான் இருக்கிறேன். உன் கெட்ட நேரம் முடிந்தது. என் அருளால் நீ மிகவும் பயந்த பெரிய பிரச்சனை தீரும். இன்று இரவுக்குள் நம்ப முடியாத பேரதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இந்த நொடி உன் வேண்டுதலை நிறைவேற்ற வந்துள்ளேன். நான் நிறைவேற்றுவேன் என்று என் மீது நீ நம்பிக்கை கொண்டால் மீண்டும் ஒரு முறை உன் வேண்டுதலை என்னிடம் சொல். இன்று உன் கையில் பணம் இல்லை என்று வருந்தாதே, பணம் வரக்கூடிய தருணம் இது. நம்பிக்கையோடு இரு. ஓம் நமச்சிவாய என சொல். அவனது அருளில் பணம் வரும். கோட்டீஸ்வர யோகமும் சேர்ந்து வரும். உன்னை சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்று கவலைப்படாதே. நான் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறேன். அவசரப்படாதே, மனிதர்கள் மாறுவது இயல்பு. நீ எந்த முடிவையும் உணர்ச்சியில் அல்ல, அறிவில் எடு. என் நாமத்தின் ஒளி உனக்கு திசை காட்டும். பொறுமையாக இரு, காலம் உனக்கு சாதகமாகும். காத்திரு, நல்லதே நடக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் செய்வதையே கற்றுக்கொண்டு சிறப்பாக செய்ய முடியும். அதற்கான வழிகள் கிடைக்கும் பொழுது கற்றுக்கொண்டு சரியாக செய்ய முயற்சி செய்யுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்து எந்த செயலையும் செய்ய வேண்டாம். ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள். சுவரை வைத்தே சித்திரம் எழுத வேண்டும். இப்போது நீ சரியாக திட்டமிட்டால் மீண்டும் ஒரு முறை வெற்றி பெறும் வாய்ப்பு. இப்போது இருக்கும் பெரிய இலக்குகளை சிறிது சிறிதாக பிரித்துக்கொண்டு முதலில் ஒரு சிறிய இலக்கை அடைய திட்டமிட்டால் அடுத்தடுத்த இலக்கை நோக்கி தானாக நகர்வாய். வாழ்வில் எங்கேயோ தொலைந்து போய்விட்டோம் என்று உனக்கு தோன்றும். ஆனால் நீ இருப்பது என் பார்வையில்தான். உன்னை மீட்டுக் கொண்டு வருவேன். ஒரு வெற்றி கிடைக்கும் வரை அதன் மீது பற்றின்றி முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். எதுவும் தீமையாக நடக்காது. எதையும் குழப்ப வேண்டாம். பதட்டப்படாமல் அமைதியாக இரு. பலர் உன்னை தொல்லை செய்வதாக நினைக்காதே. பலருக்கும் உன் உதவி தேவை. அவர்கள் உன்னிடம் ஒரே நேரத்தில் உன் தேவையை எதிர்பார்க்கும் போது எரிச்சல் அடையாமல் ஒவ்வொன்றாக செய்து கொடு. மற்றவர்களை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்வதும் ஒருவித மகிழ்ச்சிதான். அதனை நீ பெறுவாய். ஈசன் அருளால் நான் முடிந்த உதவிகளை மற்றவருக்கு செய்வேன் என்று நினையுங்கள். என் பிள்ளையே, என் அருளை தேடி ஒரு பயணம் மேற்கொள்வாய். அது எங்கோ வெளியில் செல்லும் பயணமில்லை. நீ இருந்த இடத்திலிருந்து என்னை தேடி உள்முகமாக பயணிப்பாய். முன்பே இதுபோன்று நீ முயற்சித்துள்ளாய். ஆனால் கால ஓட்டத்தில் வெகு தூரம் மாய வாழ்க்கையில் பயணித்து விட்டாய். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அமைதியாக அமர்ந்து உனக்குள்ளே என்னை தியானம் செய். அப்பா, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, தியானம் கைகூடுமா என்று கேட்கிறாய். தியானம் கைகூடும். ஈசன் அருளால் தியானம் கைகூடும். உன் மனதில் யார் மீது எல்லாம் வெறுப்பு இருக்கிறதோ அவர்களை பட்டியலிட்டு அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்திவிடு. ஏனென்றால் அவர்கள் உனக்கு தடையாக இருக்கிறார்கள். எப்படி என்றால் அவர்களது எதிர்மறை சிந்தனை உன்னை தாக்குகிறது. நீ அவர்களை வாழ்த்துவதன் மூலம் நீ அந்த எதிர்வினையை சமன் செய்கிறாய். மேலும் உன் சக்தியும் ஆற்றலும் வீணாகாமல் தடுக்கப்படும். இது உனக்கு புது சக்தியை தருவதோடு உன்னை உயர்த்த ஆரம்பிக்கும். இதை இன்றே இப்போதே செய்துவிடு. அவர்கள் உருவத்தை மனதில் நினைத்து அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திவிட்டு, நான் நேர்மறை எண்ணங்கள் சூழ்ந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று பதிவிடு. ஒரு வினை தீரும். கடைசி நிமிடங்கள் பெரும் துன்பமாய் தோன்றும். ஆனாலும் அது முடிவுக்கு வரப்போகும் ஒன்றுதான். அதை கடந்துவிட்டால் நிம்மதி மீண்டும் வந்துவிடும். சில நேரங்களில் பொறுமையாக கடக்க வேண்டியது. போராடி மாற்ற இயலாது. பொறுத்துதான் ஆக வேண்டும். உனக்கு கூடுதல் சக்தி தருகிறேன். சூழலை கடந்து வரவும் மற்றும் தாங்கிக் கொள்ளவும் கூடுதல் சக்தி தருகிறேன். எந்த முயற்சிகளையும் நிறுத்த வேண்டாம். நம்பிக்கையோடு அது தொடரட்டும். எப்படி ஒரு தீய எண்ணத்தால் நல்ல எண்ணத்தை வெளியே தள்ள முடிகிறதோ அப்படியே ஒரு நல்ல எண்ணத்தால் தீய எண்ணங்களை அதே சக்தியோடு வெளியே தள்ள முடியும். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே உன் மனம் ஊசலாடுகிறது. நல்ல எண்ணங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள். தீய எண்ணத்தை தவிருங்கள். எண்ணத்தை சரி செய்தால் எல்லாம் சரியாகும். இப்போது ஒரு புதிய சூழல் உருவாகும். என் பிள்ளையே, சில திட்டங்கள் நீண்ட காலத்திற்கு பலன் தரக்கூடிய ஒன்றாகும். அது குறுகிய காலத்திற்கு பலன் தரவில்லை என்று திட்டங்களை மாற்றாமல் பொறுமையாக காத்திருக்க வேண்டும்.
உன் பொறுமையை சோதிக்க பல நிகழ்வுகள் நடக்கும். நீ கோபப்படாமல் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கு தியானம் அவசியம். அதை தொடர்ந்து செய் குருவாய். ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவேன். ஈசன் அருளால் என் வாழ்வில் வரும் குருவை வரவேற்கிறேன். மனதில் இருக்கும் சங்கடங்கள் இன்று வழிபாடு மற்றும் பூஜைகள் செய்வதால் மாறும். கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டிய காலம். உன் மனம் தனிமையை விரும்பும். தனிமையில் இருப்பது உன் மன ஓட்டங்களை சரி செய்ய உதவும். எதிலும் நிதானம் வேண்டும். என் பிள்ளைகள் என்னை வணங்க பக்குவப்பட வேண்டும். நான் என்ற அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்த நிலையை அடையலாம். பயிற்சியை தொடர்ந்து செய்து வெற்றி பெற முயற்சிக்கும். ஆர்வத்துடன் தொடர்ந்து போராடும். உனக்கு வெற்றி நிச்சயம். வெற்றி பெறும் வரை நாம் கற்றுக்கொள்ளும் காலத்தில் நம் மனம் தளராதவாறு உறுதியாக இருக்க வேண்டும். மனம் தளரும் போதெல்லாம் அதை தாங்கி பிடிக்க வேண்டும். மனம் அச்சுறுத்தும் போதும் இதில் என்ன கிடைக்கப் போகின்றது என்று அச்சுறுத்தும். அதற்கு அடிபணியாமல் முன்னேற வேண்டும். நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு வரும். நல்ல செய்திகளால் உங்கள் சோர்வு குறையும். ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உங்கள் ஒரு பெரிய வெற்றிக்கு நகர்த்தும். சிலருக்கு கர்மவினை அவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயத்தின் மூலம் நடக்கும். வருகின்ற துன்பம் எல்லாம் அந்த பிடித்த விஷயத்தின் வழியே வரும். அது ஒரு வேலை, தொழில், உறவு, பொருள் அல்லது உணவாக இருக்கலாம். அதை உணர்ந்தால் அதன் மீது உள்ள விருப்பத்தை குறைத்து பாருங்கள். அந்த துன்பம் குறைவதை காண்பீர்கள். பலர் புரிந்து கொண்டு துன்பத்திலிருந்து விடுபட சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு மன்னித்து விடுங்கள். இப்பொழுதெல்லாம் என் பிள்ளைகளை எனக்கு மிகவும் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் என் பிள்ளைகள் என் பேச்சை கேட்டு நேர்மறை எண்ணத்தோடு வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்கிறார்கள். அதோடு ஒவ்வொருவரும் தனித்தனியாக என்னிடம் பிரார்த்தித்தாலும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என பிரார்த்திப்பது என் பிள்ளைகளின் உயர்ந்த பண்பினை காட்டுகிறது. இப்படி அடுத்தவர்களுக்காக மனம் திறந்து பிரார்த்திக்கும் பிள்ளைகள் அனைவரும் வாழ்வில் மிகப்பெரிய உயரத்தை அடைவது உறுதி. உங்களோடு உறுதுணையாக உன் அப்பன் ஈசன் நான் இருப்பேன். என் பிள்ளையே, வாழ்வின் மறைந்து கிடக்கும் ரகசியங்கள் புலப்படும். வாழ்வில் சில புதுமைகளை செய்வீர்கள். மறைந்திருக்கும் உங்களது ஆற்றலை உணர்ந்து வெளிப்படுத்துவீர்கள். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு வரன் அமைந்து அடுத்த மாதத்தில் திருமணம் நடக்கும். எல்லா நேரமும் கவலையாக இருக்காமல் கிடைக்கும் வாய்ப்புகளில் மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள். அடுத்தவர்கள் விஷயத்தில் நுழைந்து அவர்கள் கவலையை நீங்கள் சுமக்காதீர்கள். உங்கள் வினைகள் குறைந்து வரும் நேரம் இது. முடிந்த அளவிற்கு புதிய வினைகளை சேர்க்காதீர்கள். பிறர் மனம் நோக பேசாதீர்கள். இதை கவனத்தில் கொண்டு வினையை குறையுங்கள். ஈசன் அருளால் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு. எந்த சூழலில் இருந்தும் உன்னை கரையேற்றுவேன். உன் மனதில் பூந்தோட்டமாய் நல்ல எண்ணங்களை பதிவிடு. அவை நாள் பூத்து குலுங்கும் இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன். உனக்கான அடுத்த வாய்ப்பு உருவாக்கி தருவேன். உனக்கான கதவுகள் திறக்கும். நீ அதனை பிடித்து கொண்டு முன்னேறி வர வேண்டும். உன் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டேன். உன்னோடு துணையாக இருப்பேன். உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன். நீங்கள் யார்? உங்கள் தேவை மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் காலம் நடப்பதை அமைதியாக வேடிக்கை பாருங்கள். எதிர்வினை ஆற்ற வேண்டாம். என் பிள்ளையே, ஒரு வழக்கமான உற்சாகமின்றி தயக்கமான மனநிலையில் நீ இருப்பதை பார்க்கின்றேன். எதற்கு தயக்கம்? ஏன் அஞ்ச வேண்டும்? எதையும் சந்திக்க தயாராகு. உன்னோடு நான் இருக்கிறேன். நீ எப்படி வழக்கமாக உற்சாகமாக இருப்பாயோ அப்படியே கடமையை செய்ய முயற்சி செய். மற்றவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ யாருக்காக பிரார்த்தித்தாயோ அவர்கள் நலமுடன் இருப்பார்கள். இந்த நொடி நீ முழு மனதாக என்னிடம் வைக்கும் பிரார்த்தனையை நான் நிறைவேற்றுவேன். இப்போது என்னிடம் அந்த ஒரு பிரார்த்தனையை கூறு. எந்த ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறாயோ நிறைவேறும். என் பிள்ளையே, உங்களில் பலருக்கும் மனதில் உள்ள கேள்வி, நான் யாருக்காக வாழ்கிறேன்? நான் யாருக்காக வாழ்கிறேனோ அவர்கள் என் மனதை புரிந்து கொள்வதில்லை, என் கஷ்டத்தை புரிந்து கொள்வதில்லை என்று உங்கள் கேள்வி. நீங்கள் உங்களுக்காக வாழத்தான் இந்த பூமிக்கு வந்துள்ளீர்கள். உங்கள் வினையை தீர்க்கத்தான் பிறப்பு எடுத்துள்ளீர்கள். மற்றவருக்காக வாழ முயன்றாலும் அது முடியாது. உங்கள் வாழ்க்கையை பொறுமையோடும் ஞானத்தோடும் வாழ வேண்டும். உங்கள் மனசாட்சிக்கு உறுத்தாமல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஈசன் அருளால் நான் ஈசனுக்கு பிடித்த மாதிரி வாழ பழகு. புதிதாக ஒன்றை தொடங்குவாய் அல்லது புதிய செயலில் ஈடுபடுவாய். மேலும் ஒரு புதிய தேடலும் உனக்குள் இருக்கும். அந்த தேடலுக்கான விடை கிடைக்கும். அடுத்தடுத்து நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று ஏற்கனவே உனக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. உனக்கோ உன்னை சுற்றியிருப்பவருக்கோ தீமை தரும் எந்த விஷயத்தையும் நீ மறந்தும் செய்துவிடக்கூடாது. சென்றவைகள் சென்றவைகளாக இருக்கட்டும். அதை பற்றி யோசித்து குழம்பக்கூடாது. அடுத்து நீ செயல்களை செய்தாலும் முழு வெற்றிக்கு அவசரப்படக்கூடாது. ஒரு முழுமையான வெற்றிக்கு காத்திருப்பு அவசியம் என்பதை நீ ஏற்கனவே உணர்ந்திருப்பாய். என் பிள்ளையே, ஒரு வழக்கமான உற்சாகமின்றி தயக்கமான மனநிலையில் நீ இருப்பதை பார்க்கின்றேன்.
எதற்கு தயக்கம், ஏன் அஞ்ச வேண்டும்? எதையும் சந்திக்க தயாராக உன்னோடு நான் இருக்கிறேன். நீ எப்படி வழக்கமாக உற்சாகமாக இருப்பாயோ அப்படியே கடமையை செய்ய முயற்சி செய். மற்றவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ யாருக்காக பிரார்த்தித்தாயோ அவர்கள் நலமுடன் இருப்பார்கள். இந்த நொடி நீ முழுமனதாக என்னிடம் வைக்கும் பிரார்த்தனையை நான் நிறைவேற்றுவேன். இப்போது என்னிடம் அந்த ஒரு பிரார்த்தனையை கூடு. எந்த ஒரு முக்கியமான கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த கோரிக்கையை கூடு. ஈசன் அருளால் நிறைவேறும். சில நேரம் கடினமாக தோன்றும். வாழ்க்கை சில நேரம் எளிதாக தோன்றும். சில நேரம் இதனை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையில் இருப்பாய். சில நேரம் வாழ்க்கை அவ்வளவுதானா, இருள் சூழ்ந்து விட்டதா என்ற கவலையில் இருப்பாய். இங்கு மாறிக்கொண்டிருப்பது உன் வாழ்க்கை அல்ல. இங்கு மாறிக்கொண்டிருப்பது உன் மனநிலைதான். இதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் எப்பொழுதும் ஒரே மனநிலையில் இருந்து வாழ்க்கையை நீ வெற்றி கொள்ள முடியும். அனுபவங்கள் பெற்றுவிட்டாய். ஞானமும் பெறத் தொடங்கிவிட்டாய். இனி வாழ்க்கையை வெல்வது ஒன்றுதான் மிச்சம். அதையும் வெல்வாய். முன்பு இதற்கு மேலும் என்னால் முடியவில்லை என்று சொன்ன பலரும் பின்னால் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறியிருக்கிறார்கள். நீயும் அதுபோன்றுதான் இப்போது சொல்கின்றாய். நீதான் பின்னாளில் சாதனை படைக்கப் போகின்றாய் என்று நான் சொன்னாலும் நீ இப்போது நம்ப மாட்டாய். ஆனால் அதுதான் உண்மை பிள்ளையே. இறுதியாக நம் வாழ்க்கை என்பது நாம் எண்ணும் எண்ணங்களின் பிரதிபலிப்பு என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். சோதனைகள் வரும்போது சோர்ந்து விடாமல் எல்லாம் நன்மைக்கே என்ற மந்திர சொல்லை இதயத்தில் ஏந்தி ஈசனின் திருவடிகளில் சரணடையுங்கள். நீங்கள் இழந்த அனைத்தும் அதைவிடச் சிறந்த முறையில் உங்களை வந்து சேரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. தர்மத்தின் வழியில் நின்று மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் அன்புடனும் கருணையுடனும் வாழ்வதே உண்மையான ஆன்மீக பயணம். இந்த மாபெரும் சக்தியான ஈசன் உங்களுக்குள் நிழலாய் இருந்து உங்களை காத்து வழிநடத்துவார். உங்கள் உழைப்பும் நேர்மையும் ஒருபோதும் வீண் போகாது என்பதை உணர்ந்து நாளைய விடியல் உங்களுக்கான பேரதிசயங்களை கொண்டு வரும் என்ற உறுதியுடன் அமைதியாக இருங்கள். பயமும் தயக்கமும் உங்களை தடுக்கும் போது நான் இருக்கிறேன் என்று கூறும் இறைவனின் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் வியக்கும் வகையில் உங்கள் வெற்றிகள் அமையும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு என்பதை நினைவில் கொண்டு நேர்மறை எண்ணங்களை உங்கள் இதயத்தில் விதைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கத் தொடங்குங்கள். நமது ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து இணைந்திருக்கவும் இதுபோன்ற ஆத்மார்த்தமான வழிகாட்டுதல்களை பெறவும் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்கள் பிரார்த்தனைகளையும் ஓம் நமசிவாய் என்ற திருநாமத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு உங்கள் ஊரில் உள்ள சிவனாலயத்தின் சிறப்புகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஈசனின் அருள் எப்போதும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருந்து எல்லா நலன்களையும் வழங்கட்டும். இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து உங்கள் ஆதரவை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.